வணக்கம் நண்பர்களே. தமிழக அரசியல்ல முக்கியமான டாபிக்கை இந்த பதிவில் பார்க்க போறோம். கடந்த ஒரு வார காலமாக திருச்சி சூர்யா அவர்கள், மாரிதாஸ் அவர்கள், நக்கீரன் பத்திரிகையில் வேலை பார்க்கக்கூடிய தாமோதரன் பிரகாஷ் அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்கார் பார்த்தீங்களா, அவர் இவங்கெல்லாம் சமூக வலைதளத்தில் சில பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. இதை நம்பி அதிமுகவினர், திமுகவினர்லாம் பாருங்க, அண்ணாமலை ஊழல் பண்ணிட்டாரு, அண்ணாமலை எவ்வளோ சொத்து சேர்த்துட்டாரு பாருங்க, ஒருத்தர் 500 கோடிங்கிறாரு, ஒருத்தர் 10,000 கோடி ரூபாய் அளவுக்கு அண்ணாமலை சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு வாய்க்கு பேசிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஒரு படத்தில் வரும் பார்த்தீங்களா, 1 கோடி செலவு பண்ணி கல்யாணம் நின்று போச்சுக்கு அப்படிங்கிற மாதிரி, நீ பார்த்த 1 கோடி இத்து போன 4 வாழத்தாருக்கு 1 கோடி அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொருத்தங்க 500 கோடிக்கு அண்ணாமலை சொத்து சேர்த்துட்டாரு, 10,000 கோடிக்கு சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு என்னமோ சொல்றாங்க. அதுலேயும் ஒருத்தர் பார்த்தீங்கன்னா, அண்ணாமலையுடைய உறவினர் வீட்டில் வருமான வரித்துறை ரைடு நடத்திருச்சு, வருமான வரித்துறை ரைடு நடத்திருச்சு அப்படின்னு ஒருத்தர் சொல்றாரு. இன்னொருத்தர் பார்த்தீங்கன்னா, மச்சனே பேரில் சொத்துக்களாக வாங்கி குவிச்சுக்கிருக்காரு, மனைவி பேரில் சொத்துக்களாக வாங்கி அண்ணாமலை குவிச்சுக்கிருக்காரு, இப்போ கூட 70 கோடி ரூபாய்க்கு நிலம் வாங்கியிருக்காரு அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இன்னொருத்தர் அடிச்சு விடுறாரு. தமிழக பாஜகவை வளர்க்கறதுக்காக டெல்லியிலிருந்து நிதி வருதான், அந்த நிதியை அப்படியே அண்ணாமலை சுருட்டியாரு, தமிழக பாஜகவுடைய வளர்ச்சிக்கு செலவு பண்ணுறது கிடையாது அப்படின்னு ஒருத்தர் பேசுகிறாரு. இது மாதிரி இடியையும் ஐடியையும் யூஸ் பண்ணி நிறைய பேரை மிரட்டுறாரு. நீங்கள் கேட்கக்கூடிய பணத்தை கொடுக்கலன்னா ஐடி ரைடை வர வச்சிருவேன், இடி ரைடை வர வச்சிருவேன் அப்படின்னு மிரட்டி சொத்து சேர்த்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு ஆளாளுக்கு பேசுகிறாங்கங்க. இதுதான் கடந்த ஒரு வார காலமாக இதை பற்றிய டாக்ஸ் தான் போய்க்கு இருக்கு. திருச்சி சூர்யா தான் இதை ஸ்டார்ட் பண்ணார் பேசுகிறத. இப்போ விஷயத்துக்கு வரலாம். என்னன்னா, ஃபஸ்ட்டு பாஜகவுடைய வளர்ச்சிக்காக டெல்லி மேலிடம் ஒதுக்கக்கூடிய நிதியை அண்ணாமலை முறைகேடு பண்ணிட்டாரு, அண்ணாமலை ஸ்பெண்ட் பண்ணலை, அவர் சுருட்டிட்டாரு அப்படின்னா அது டெல்லி மேலிடத்துக்கு தெரியாமல் இருந்திருக்குமா? அப்படி அண்ணாமலை முறைகேட்டில் ஈடுபட்டிருந்தாரு அப்படின்னா அடுத்த 5வது நிமிஷத்தில் அண்ணாமலையுடைய தலைவர் பொறுப்பில் இருந்து அவரை தூக்கியிருப்பாங்க, அண்ணாமலையை நீக்கிட்டு வேற ஒருத்தரை போட்டிருப்பாங்க. அண்ணாமலையுடைய பதவிக்காலம் எப்போ முடிஞ்சிச்சு? நான் முன்னாடியே சொன்னேன், 2024 ஜூன் ஜூலையோட அண்ணாமலையுடைய பதவிக்காலம் முடிஞ்சிச்சு. ஸ்டேட் பிரசிடென்ட்டுக்கு பதவிக்காலம் அப்படிங்கிறது 3 வருஷம் தான். அண்ணாமலை எங்கே போனார்? லண்டனுக்கு படிக்க போனார். அந்த 3 மாத காலம் கூட ஒரு புதிய தலைவரை அப்பாயின்ட் பண்ணல டெல்லி மேலிடம். ஏன்னா 3 மாத காலம், இந்த ஷார்ட் பீரியடில் யாராவது ஒரு புது தலைவரை போட்டால் தேவையில்லாத இஷ்யூ வரும், பிரச்சனை வரும், அண்ணாமலை தான் தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு டெல்லி மேலிடம் அப்படி முடிவு எடுக்கிறாங்க. தமிழக பாஜகவுடைய வளர்ச்சிக்கு ஒதுக்கப்பட்ட நிதியை அண்ணாமலை முறைகேடு பண்ணிட்டாரு அப்படின்னா தூக்கியிருக்க மாட்டாங்களா? இவங்களுக்கு தெரிஞ்ச தகவல் உள்துறையை கையில் வச்சிருக்கக்கூடிய அமித்ஷாவுக்கு தெரியாமையா இருக்கும்? அப்போ இதெல்லாம் சும்மா அடிச்சு விடுறது அப்படிங்கிறத நம்ம ஃபஸ்ட்டு பார்க்குறோம். ஒன்று. ரெண்டாவது என்ன அப்படின்னா, இடி ஐடி பேரை யூஸ் பண்ணி தொழிலதிபர்களை மிரட்டுறாரு, மிரட்டி சொத்து சேர்க்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு இன்னும் சில பேர் உருட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ணாமலை முதல்ல ஏதாவது அரசு பதவியில் இருக்காரா? எந்த அரசு பதவியிலையும் அண்ணாமலை கிடையாது. அண்ணாமலை சொல்லிட்டா இடி ஐடி கேட்டுருவாங்களா? எந்த அரசு பதவியிலையும் இல்லாத அண்ணாமலை சொல்கிறத எப்படி இடியும் ஐடியும் கேட்பாங்க? அப்போ இதுவும் அடிச்சு விடுறதுல எக்ஸாம்பிள் நம்பர் 2. அப்போது தமிழக பாஜகவுடைய வளர்ச்சிக்காக டெல்லி மேலிடம் ஒதுக்கின நிதியை அண்ணாமலை எடுத்திருந்தாரு அப்படின்னா டெல்லி மேலிடம் ஆக்ஷன் எடுத்திருப்பாங்க, இப்போ வரைக்கும் எடுக்கலை. ரெண்டாவது, இடி ஐடியுடைய பேரை வச்சு தொழிலதிபர்களை மிரட்டுறாரு அப்படின்னா, அப்படி நடந்திருந்தால் யாராவது ஒருத்தங்க கூட இன்னும் கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்க. நடக்கிறது திமுக ஆட்சி. அப்படி யாராவது தொழிலதிபர்கள் மிரட்டப்பட்டிருந்தாங்கன்னா கம்ப்ளைண்ட் பண்ண வச்சு இந்நேரம் அண்ணாமலையுடைய பேரையே டோட்டலாக டேமேஜ் பண்ணியிருப்பாங்க திமுக கவர்மெண்ட். ஏன்னா திமுக கவர்மெண்ட்டுக்கு இன்னைக்கு அவர் தான் பெரிய ஒரு எதிரியாக இருக்காரு. திமுக கவர்மெண்ட்டுக்கு பல்வேறு குடைச்சலை கொடுத்துருக்காரு, கேள்விகளை கேட்டுக்கிருக்காரு, போராட்டம் நடத்திக்கிருக்காரு. அப்போ இது மாதிரியான ஒரு விஷயம் உண்மையிலே நடந்துருந்துச்சுன்னா யாராவது ஒருத்தங்க கூட கம்ப்ளைண்ட் பண்ணாமல் இருந்திருப்பாங்களா அப்படிங்கிறது 2. மூணாவது, அண்ணாமலை நான் முன்னாடியே சொன்ன மாதிரி எந்த அரசு பதவியிலையும் கிடையாது. அவர் 10 வருஷம் காவல்துறையில் பெரிய பொறுப்பில் இருந்தார். 10 வருடம் கர்நாடகாவில் அவர் ஏதாவது ஊழல் பண்ணிட்டாரு, ஏதாவது சட்டவிரோதமான காரியங்களில் ஈடுபட்டாரு, இல்லீகலாக சொத்து சேர்த்தாரு அப்படின்னு சொல்லிட்டு 10 வருஷம் அண்ணாமலைக்கு எதிராக ஒரு சின்ன குற்றச்சாட்டு கூட இல்லையே. திமுகவை சேர்ந்தவர்கள், திமுக கிட்ட இருக்கக்கூடிய உளவுத்துறையெல்லாம் கண்டிப்பாக அதை தேடி அலசி ஆராயாமையாக இருந்திருப்பாங்க. அண்ணாமலைக்கு எதிராக ஒரு சின்ன ஒரு விஷயம் கிடைக்காதா, அவர் வேலை பார்த்த இடத்துல கிடைக்காதா அப்படின்னு சொல்லிட்டு இந்நேரம் தேடி இருப்பாங்க. எதுவும் இல்லாதனால தான் அண்ணாமலைக்கு எதிராக அஃபிஷியலாக எந்த ஒரு குற்றச்சாட்டு, ஊழல் புகார் இதெல்லாம் முன்வைக்க முடியலை. அப்போ எதுவுமே இல்லாத பட்சத்தில் சும்மா அடித்து விடுவோம். இப்போலாம் வதந்தி தானே உண்மை மாதிரி, உண்மையை விட ரொம்ப வேகமாக பரவிக்கு இருக்கு. எப்படி மோடி இது மாதிரி ஜெயிச்சதுக்கப்புறம் ஒவ்வொருத்தவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் 15 லட்ச ரூபா போடுறேன்னு சொன்னார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வதந்தி இத்தனை வருஷமாக பரவிக்கு இருக்குது பார்த்தீங்களா? ஆக்சுவலாக மோடி அப்படி சொல்லவே இல்லை, வதந்தி பரவணுச்சு. இப்படி ஒரு 4-5 வதந்தியை பரப்பி விடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் தீயா வேலை பார்த்துக்கிருக்காங்க அப்படின்னு தான் நான் பார்க்குறேன். எவ்வளோ சொத்து 2021 கம்பேர் பண்ணும்போது இப்போ சொத்து மதிப்பு கூடிருச்சு அப்படின்னு சில பேர் சொல்கிறாங்க.
அப்படி கூடினாலும் அண்ணாமலை அதுக்கு பதில் சொல்ல வேண்டிய கட்டாயம் கிடையாது. ஏன்னா அவர் எந்த அரசு பதவியிலையும் இல்லை. அரசில் பொறுப்பில் இருந்தால் டெண்டரை வந்து சொந்தக்காரங்களுக்கு கொடுத்து அப்படி ஏதாவது முறைகேடு அப்படின்னு சொல்லலாம். அவர் எந்த பொறுப்புலையும் இல்லை அப்படிங்கிறது தான் யதார்த்தமான உண்மை. ஸோ அதனால் அண்ணாமலையுடைய பேரை டேமேஜ் பண்ணுறதுக்கான ஒரு முயற்சி தான், கூட்டு முயற்சியாக தான் இதை நான் பார்க்குறேன். நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொரு விஷயம், பாஜக மாநில தலைவர் தேர்தல் வந்து நடக்க போது அண்ணாமலையுடைய தலைவர் பதவியை இன்னொரு முறை எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா அடுத்த 3 வருஷத்துக்கு அண்ணாமலை தான் அப்படின்னு பாஜக மேலிடம் சொல்லிட்டாங்கன்னா இந்த குற்றச்சாட்டு சொன்னவங்களாம் எங்கே போய் ஒழிய போகிறாங்க அப்படிங்கிறதா பெரிய கேள்விக்குறி. ஏன்னா ஃபண்டை அவர் வந்து முறைகேடாக சுருட்டிட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு தானே சொல்லிக்கிருக்காங்க. பாஜக மேலிடமே அண்ணாமலையை மறுபடியும் தலைவராக போட்டாங்க அப்படின்னா சொன்ன குற்றச்சாட்டு சொன்னவங்களாம் எங்கே போக போகிறாங்க, எப்படி உருட்ட போகிறாங்க அப்படிங்கிறத பார்க்க தான் ரொம்ப ஆர்வமாக இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த டாப்பிக்கை பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். தொடர்ந்து கணக்கில் இருங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசக்கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்குது. அதை கிளிக் பண்ணி உங்களால் முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்காக கொடுத்து உதவி செய்யலாம். இல்லை ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பராக வந்து ஆகலாம். நன்றி. ஜெய் ஹிந்த்.